வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோல ஒரு பெரிய பெரிய மூவிக்கான தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோலிவுட்ல ஒரு 4 படம் ஏப்ரல் மந்த் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு கவின் அவர்களுடைய நடிப்புல ஸ்டார். ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்னு கேட்டிருப்பீங்க. அந்த படம் வந்து ஏப்ரல் 12 பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம விஷால் அவர்களுடைய ரத்னம் படம் டீசர் கூட பார்த்திருப்போம் இல்லையா? அந்த படம் வந்து ஏப்ரல் 26 பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய் பாலா அவருடைய இயக்கத்துல வணங்கான் டீசர் கூட வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த படம் வந்து ஏப்ரல் 12 இல்ல ஏப்ரல் எண்டா அந்த மாதிரி ஒரு டாக்ஸ்ல இருக்கு. அதே சில அருள்நிதி அவர்கள் அஜய் நானமுத்து அவர்களுடைய டைரக்ஷன்ல டிமாண்டி காலனி 2 பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு மூவி. அந்த படமும் ஏப்ரல் மந்த் தான் பிளான் பண்ணிருக்காங்க. அது ஏப்ரல் 12 இல்ல ஏப்ரல் 8 அதுவும் அந்த மாதிரி ஒரு டிசிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா ரத்னம் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 26, கவின் அவர்களது ஏப்ரல் 12 கன்ஃபார்ம். இந்த தகவலை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பேன் இண்டியா மூவி பத்தின ஒரு தகவல். அல்லு அர்ஜுன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படம் புஷ்பா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அடுத்து புஷ்பா 2 எடுத்துட்டு இருக்காங்கன்றதும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ ரீசெண்டா ராஜ்மோகன் பிலிம் சிட்டில புஷ்பா 2க்கான படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. அதுவும் என்ன மாதிரியான போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு முதற்கொண்டு நமக்கு தகவலா கிடைச்சது. என்னன்னா இன்ட்ரோல் போர்ஷன் தான் இப்ப படமா எடுத்துட்டு இருக்காங்களாம். சோ புஷ்பா இன்ட்ரோல் புஷ்பராஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டைலா இருந்துச்சுல, அதை விட பெருசா பெரிய அளவுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவே அந்த ஒரு இன்ட்ரோல் போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்களாம். சோ அதுல இன்னும் சுவாரஸ்யமான தகவல் என்ன சொன்னாங்கன்னா, மெயினான ஆர்டிஸ்டும் அந்த இன்ட்ரோல் போர்ஷன்ல இருப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்டும் சேர்ந்து அந்த இன்ட்ரோல் போர்ஷன் இருக்கும். செம்மையா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. புஷ்பாவுடைய இன்ட்ரோல் காட்சி படப்பிடிப்பு. அதோட புஷ்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே எமோஷனல் கலந்த சப்ஜெக்டாவும், அதுல கமர்ஷியல் ஃபைட் கலந்தும், அந்த ஹீரோடைய ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த காட்சி அமைப்பெல்லாம் இந்த ஒரு படத்துல இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு இம்பார்ட்டன்டான தகவல் என்னன்னா, புஷ்பா 2 வந்து த ஹெண்ட்னு நினைச்சுக்காதீங்க, டு பி கண்டினியூ. டீம் பிளான் பண்ணியிருக்காங்க புஷ்பா பார்ட் 3க்கு. ஸோ அது மோஸ்டா எண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தகவல் எப்படி பாக்குறீங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா இல்லையா, தனுஷ் அவருடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க ராயல் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் லுக் கூட வெளியிட்டு இருந்தாரு தனுஷ் அவர்கள். அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், அவருடைய 14 வருஷ கனவு இந்த படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணனான செல்வராகவன் அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு படம் வரப்போது கூடிய விரைவில். அவங்க அண்ணா அப்படி சொன்னதுமே கண்டிப்பா ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தனுஷ் அவர்களுக்கே இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அதுவும் அவருடைய கதை, அதுவும் அவர் இயக்கி அவரே நடிச்சிருக்காருக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு தரும்ல. சோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த படம் மெயின் பேஸ் இப்படிதான் இருக்க போகுது. ஒரு வட சென்னை ஏரியா, அந்த ஏரியால ஒரு கேங்ஸ்டர் பிலிமா தான் இந்த ராயல் பிலிமும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்கள் ரொம்ப சாஃப்டான பர்சன். அந்த நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அங்க சமையல்காரராகவும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருடைய உண்மையான முகம் தெரிய வருது. அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டரா இருந்த மாதிரியும், அதனால அவர் கூட இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எமோஷனலா பாதிக்கப்படுறதும், அதுல இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியே வர போறாரு அப்படின்றத மையமா கதையா இந்த ராயல் இருக்க போகுது அப்படின்றதுதான் சொல்லி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொதுவா சொல்ல போனா இதுவும் ஒரு பாஷா தாங்க. சாஃப்டான ஒரு ஆட்டோக்காரன் கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் கதையே இருந்த மாதிரி ஒரு சாதாரண சமையல்காரனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் கதையே இருக்கு. அதுதான் ராயல். இதுல இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல தனுஷ் அவர்களுக்கு பேரா எந்த ஹீரோயினும் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சோ அதோட இல்ல, ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற வைக்கிற விதத்துல ஒரு சாங், அந்த சாங்கை கோரியோகிராஃப் பண்ணது பிரபுதேவா மாஸ்டர். சோ இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்ட தகவல். சோ எப்படி பாக்குறீங்கன்னு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சுத்திக்கோங்க. பாய்.